வணக்கம் நண்பர்களே! நம்மளுடைய சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம மிகவும் முக்கியமான ஒரு ஆரோக்கியமான விஷயத்த பற்றி பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா, இரத்த பரிசோதனைக்கு முன்பு நோன்பு ஏன் அவசியம்? நோன்புன்னா ஃபாஸ்டிங் ஏன் அவசியம் அப்படின்னு உள்ளது. பலருக்கும் பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது 8 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருங்கள். காலையில வெறும் வயிற்றில் வாருங்கள் என்று சொல்வது உண்டு. ஆனா உண்மையில் என்ன? ஏன் ஃபாஸ்டிங் அவசியம்? தண்ணி குடிக்கலாமா? காஃபி குடித்தால் என்ன ஆகும்? எந்த டெஸ்ட்டுக்கு ஃபாஸ்டிங் தேவை? ஃபாஸ்டிங் செய்யாமல் டெஸ்ட் எடுத்தால் என்ன பிரச்சனை? இந்த எல்லா கேள்விகளுக்கும் இன்று முழுமையான பதில் தெரிந்து கொள்ள போறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபாஸ்டிங் என்றால் என்ன? முதல்ல ஃபாஸ்டிங் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வோம். ஃபாஸ்டிங் என்பது ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு எந்த உணவையும் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது. இதுதான் ஃபாஸ்டிங்னா நம்ம பொருள். பொதுவாக பிளட் டெஸ்ட்டுக்கு 8 முதல் 12 மணி நேரம் ஃபாஸ்டிங் சொல்லப்படலாம். இந்த நேரத்தில் தண்ணி மட்டும்தான் குடிக்கணும். ஜூஸு, டீ, காஃபி, மில்க்கு, ஸ்நாக்ஸு, சூயிங்கம் கூட வேண்டாம். ஏன்னா இவை எல்லாமே உடலுள் கெமிக்கல் சேஞ்சஸை ஏற்படுத்தும். நாம் சாப்பிட்ட பிறகு உடலில் என்ன நடக்கிறது? நாம் சாப்பிட்ட உடனே உடல் வேலை செய்ய ஆரம்பிக்கும். உதாரணமாக கார்போஹைட்ரேட் குளுக்கோஸாக மாறும், புரோட்டீன் அமினோ ஆக்சைடைஸாக மாறும், ஃபேட் லிப்பிட்ஸ் அண்டு ட்ரைக்ளிசரைடாக மாறும். இந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் பிளட்டில் கலந்து விடும். இதனால பிளட் சுகர் உயரலாம், கொலஸ்ட்ரால் லெவல் மாறலாம், ட்ரைக்ளிசரைடு அதிகரிக்கலாம். அதனால்தான் மருத்துவரை பார்க்க வேண்டிய ரியல் பாடி கண்டிஷன் தெரியாமல் போய்விடும். அதற்காக தான் ஃபாஸ்டிங் ரொம்ப முக்கியம். ஃபாஸ்டிங் செய்யாமல் டெஸ்ட் எடுத்தால் என்ன ஆகும்? இப்போது ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒருவர் காலையில் டீ குடித்தார், பிஸ்கட்டு சாப்பிட்டியா, பிறகு பிளட் டெஸ்ட் எடுக்க போகிறாங்க. அப்போ என்ன ஆகும்? பிளட் சுகர் லெவல் தற்காலிகமாக அதிகரிக்கும். அதை பார்த்து டாக்டர்ஸ் என்ன நினைப்பாங்க? உங்களுக்கு டயபெட்டிக் இருக்கலாம் அப்படின்ட்டு மருத்துவர் சந்தேகப்படுவாங்க. ஆனால் உண்மையில் இந்த நபருக்கு டயபெட்டிக் இல்லாமலும் இருக்கலாம். அதுபோல் ஆயிலி ஃபுட்டு சாப்பிட்டால் ட்ரைக்ளிசரைடு லெவல் அதிகரிக்கும். இதனால் தவறான டயக்னோசிஸு, அன்னெசரியாட்டு மெடிசன்ஸு, எக்ஸ்ட்ரா டெஸ்ட்டு, மன அழுத்தம் எல்லாமே ஏற்படும். எந்த பிளட் டெஸ்ட்டுக்கு ஃபாஸ்டிங் அவசியம்? இப்போது முக்கியமான பகுதி. எந்த டெஸ்ட்டுக்கு ஃபாஸ்டிங் தேவை என்பதை நம்ம இப்போ இந்த இதில் பார்ப்போம். ஃபாஸ்டிங் பிளட் சுகர், அதாவது எஃபிஎஸ். இந்த டெஸ்ட்டு உடலில் குளுக்கோஸ் கண்ட்ரோலை எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க கண்டறிய உதவும். இந்த டெஸ்ட்டுக்கு கண்டிப்பாக 8லேருந்து 10 மணி நேரம் ஃபாஸ்டிங் தேவை. ரெண்டாவது டெஸ்ட் லிப்பிட் ப்ரொஃபைல் டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டில் பார்க்கப்படுவது டோட்டல் கொலஸ்ட்ரால், எல்டிஎல், ஹெச்டிஎல், ட்ரைக்ளிசரைட்ஸ். குறிப்பாக ட்ரைக்ளிசரைட்ஸ் சாப்பிட்ட பிறகு அதிகரிக்கும். அதனால ஃபாஸ்டிங் மஸ்ட். கொலஸ்ட்ரால் டெஸ்ட், ஹார்ட் டிசீஸ் ரிஸ்கை பார்க்க இந்த டெஸ்ட் ரொம்ப முக்கியம். சரியான ஃபாஸ்டிங் இல்லாமல் இருந்தால் இந்த டெஸ்ட் அக்யூரேட்டாக இருக்காது. ஸோ வேரியேஷன் காமிக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு. சில லிவர் டெஸ்ட்டுக்கு ஃபாஸ்டிங் சொல்லப்படலாம். இதனால தான் என்சைம் லெவலை சரியாக அந்த டெஸ்டிங்கில் பார்க்க முடியும். அடுத்து பார்க்க போகிறது மெட்டபாலிக் பேனல் டெஸ்ட்டு. உடலின் மெட்டபாலிசம் எப்படி செயல்படுகிறது என்பதை பார்க்க இந்த டெஸ்ட்டு மிகவும் உதவும். ஃபாஸ்டிங் செய்யும்போது தண்ணீர் குடிக்கலாமா? இந்த கேள்வி எல்லாருக்கும் பொதுவாக வரும். பதில் ஆம், தண்ணி குடிக்கலாம். உண்மையில் தண்ணீர் குடிப்பது நல்லது. ஏனெனில் பாடி ஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும், பிளட் கலெக்ஷன் ஈஸியாக இருக்கும், டிசினஸ் குறையும். ஆனால் இதில் நம்ம எதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா, டீ எடுக்க வேண்டாம், காஃபி குடிக்க வேண்டாம், எனர்ஜி ட்ரிங்க் குடிக்க வேண்டாம். சிறிதளவு கூட சுகர் கூட ரிசல்ட்டை பாதிக்கும்.
காஃபி குடித்தால் என்ன ஆகும்? பலர் நினைப்பது பிளாக் காஃபி தானே, பிரச்சனை இருக்காது அப்படின்னு நினைப்பாங்க. அது உண்மையிலும் தவறான ஒண்ணு. காஃபியில கஃபீன் நெறைய இருக்கும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா, பிளட் சுகர வந்து பாதிக்கலாம். ஹார்மோன் லெவல்ஸ மாற்றி அமைக்கலாம். ஹார்ட் ரேட்ட உயர்த்தலாம். ஸோ, இதனால என்ன ஆகும்னா, அதுக்கு தான் டாக்டர் சொல்றது, நான் லேப்ல உள்ள லேப் டெக்னீஷியன் உங்கள அறிவுறுத்துறது வந்து, காஃபி அவாய்ட் செய்துட்டு வாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மெடிசின் எடுத்துக்கொள்ளலாமா? இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி. சில மெடிசின்ஸ் பிளட் டெஸ்ட்டை மாற்றக்கூடும். அதனால மருத்துவரிடம் முன்பு ஒருக்கா கேட்டுருங்க. இப்போ டயபெட்டிக்கு மெடிசன் எடுப்பீங்க, பிபி மெடிசன் எடுக்கிறீங்க, தைராய்டு மெடிசன் எடுக்கிறீங்க. இந்த பற்றி டாக்டர்கிட்ட அட்வைஸ் கேளுங்க, கைடன்ஸ் கேளுங்க. ஃபாஸ்டிங் செய்ய ஒரு சில டிப்ஸை நான் உங்களுக்கு சொல்லித் தரேன். இப்போது சில யூஸ்ஃபுல் டிப்ஸை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து மார்னிங் அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, இரவு தூங்கும் நேரமே ஃபாஸ்டிங் ஆகிவிடும். இதனால உங்களுக்கு சிரமம் குறையும். 2வது வந்து ப்ரீவியஸ் நைட் லைட் டின்னர் சாப்பிடுங்க. அதாவது நைட்ல வந்து லைட் வெயிட் டின்னரா சாப்பிடுங்க. அதாவது ஆயில் ஃபுட்டு சாப்பிடாதீங்க. ஸ்வீட்ஸு, ஜங்க் ஃபுட்டு இந்த மாரி சாப்பாடுகள தவிர்த்துட்டு, லைட்டா ஹோம் ஃபுட் மாரி சாப்பிடுங்க. 3வது வந்து ஆல்கஹால் அவாய்ட் செய்யுங்க. ஆல்கஹால் பிளட் கெமிஸ்ட்ரிய பெரிதளவில பாதிக்கிறது ஆல்கஹால் வந்து பிஃபோர் நீங்க கன்சியூம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, பிளட் டெஸ்ட்ல டோட்டலா வந்து எல்லாமே மாத்தி விட்டுரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லா தூங்குங்க. அதாவது நீங்க ஒரு நாளுக்கு முன்னாடி பேனிக் ஆவாதீங்க. நாளை எனக்கு பிளட் டெஸ்ட் இருக்கு. அதனால அப்படி இப்படின்னு ஒண்ணுமே பேனிக் ஆகாதீங்க. நல்ல போல ஸ்லீப்புங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நல்ல ஸ்லீப்பிங் வரும்போது இந்த ஹார்மோன்ஸ், இந்த சுகர் லெவல் எல்லாமே வந்து நார்மலா மாற கிடைக்கும். 2வது பிளட் டெஸ்ட் வர முன்னாடி ஹெவி எக்ஸர்சைஸ அவாய்ட் பண்ணுங்க. ஜிம் ஒர்க் அவுட் அல்லது ரன்னிங் செய்தா, நம்ம வந்து பிளட் டெஸ்ட்ல சில வேரியேஷன நம்ம தற்காலிகமா மாறும். அதனால இத வந்து அவாய்ட் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம சிலவங்களுக்கு வந்து அடிக்கடி இந்த கேள்வி வந்துட்டே இருக்கும். ஃபாஸ்டிங் போது சூயிங் கம் சாப்பிடலாமா அப்படின்ட்டு. அது வேண்டாம். டைஜெஸ்டிவ் ப்ராசஸ வந்து ஆக்டிவ் செய்யும். அப்ப சிலர் கேட்பாங்க, ஸ்மோக்கிங் பண்ணலாமா? அதுவும் வேண்டாம். அது எதுனான்னா நிக்கோட்டின் வந்து பிளட் கெமிஸ்ட்ரிய பாதிக்கும். 12 ஹவருக்கு முன்னாடி ஃபாஸ்டிங் இருந்தா, அதுவும் நல்லதில்ல. டூ மச் ஃபாஸ்டிங் சுகர் லெவல் குறையும். முக்கியமான ஃபைனலா ஒரு டிப்ஸ் சொல்றேன். நண்பர்களே, ஒரு சிம்பிள் ஃபாஸ்டிங் இன்ட்ரோடக்ஷன பலர் சீரியஸா எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. அதனாலவே சரியான டயக்னோசிஸ், சரியான ட்ரீட்மெண்ட், நல்ல ஹெல்த் மானிட்டரிங் எல்லாவற்றுக்கும் அடிப்படை. ஸோ, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பிளட் டெஸ்ட்டுக்கு வருக முன்னாடி வந்து டாக்டர் சொல்வத சரியா ஃபாலோ பண்ணுங்க. இப்ப இத்தனை மணிக்கு ஒரு ஃபாஸ்டிங் இருக்கணும்னு சொன்னா, அத ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஃபுட்ட சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா, அத ஃபாலோ பண்ணுங்க. ஸோ, இதுதான் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றத பார்த்து, நீங்க இதுக்கு முன்னாடி இப்ப சிலவங்க வந்து நைட்டு மெடிசன் எடுப்பாங்க. நைட் மெடிசன் இருக்கும். பிளட் சுகருக்கு, கொலஸ்ட்ராலுக்கு, ஆ டயபெட்டிக்கு. அத வந்து டாக்டர்ட்ட முன்னாடியே கன்சல்ட் பண்ணுங்க. டாக்டர் நான் இந்த மாத்திரை எடுத்துக்கிறேன். ஸோ, இத வந்து நான் இன்னைக்கு எடுக்கலாமா? இல்ல இன்னைக்கு நான் இந்த ஒரு கோர்ஸ் எடுக்காம அவாய்ட் பண்ணா ஏதாவது ஆகுமா? நாளை பிளட் ரிப்போர்ட்ல மாறுமா? இதெல்லாம் வந்து டாக்டர்ட்ட தெரிஞ்சுக்கொள்ளுங்க. எல்லாமே கேட்ட அப்புறம் வந்து நீங்க வந்து ஃபாஸ்டிங் இருந்துட்டு நல்லபடியா வந்தீங்க. ஒரு நல்ல நல்ல தூக்கம், நல்ல இதா வந்தீங்க அப்படின்னா, பிளட் டெஸ்ட்ல வந்து எந்த மாற்றமும் இருக்காது. உங்களுக்கு ஒரு ஓரளவு அதாவது அக்யூரேட்டான ஒரு ரிப்போர்ட் கிடைக்கும். அப்போ டாக்டர்ஸுக்கு வந்து சரியான டயக்னோசிஸ் கரெக்ட்டா டயக்னோசிஸ் பண்ணதுக்கும் இதா இருக்கும். ரிப்பீட்டட் லேப் டெஸ்ட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது. அப்போ வந்து ட்ரீட்மெண்ட்டும் கரெக்ட்டா குடுப்பாங்க. அப்புறம் வந்து உங்களோட ஹெல்த் மானிட்டர் வந்து டாக்டரும் 3 மாசத்துக்கு ஒருக்காவோ, 6 மாசத்துக்கு ஒருக்கா வர சொல்லும்போது கரெக்ட்டா மானிட்டர் பண்ணதுக்கு வசதியா இருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா, என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப நைட்டு சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா, சிலப்போ சுகர் லெவல் மாறிரும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, வேற டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. அந்த மாரி உங்களுக்கு வந்து ஒரு சிரமம் இருக்கும். ஸோ, அதனால டாக்டர் சொல்வத கேட்டு இதா பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். அ இருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த தகவலை ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில். நன்றி நண்பர்களே! மீண்டும் ஒரு பயனுள்ள ஹெல்த் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.